சொல்றேன்னா, இத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். தெரிஞ்சாதானே அடுத்த வீடியோ பண்ணதுக்கு கொஞ்சம் உற்சாகமும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யார் யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்ன என்ன என்னல சொல்லு, வேலை கிடக்கல என்ன சொல்லு. சாமல புழு புழுன்ட்டு வர. இல்லனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதா குடிச்சுக்கிட்டேன். அத நமக்கு வீடு இருக்குதே. நமக்கு இல்ல, இயலுக்கு. இயலுக்கு தான் வீடு இருக்குதே. டேய், அவ பெரிய பிள்ளை இருக்கா, மர பையன் நான் தான் இந்த குடியில் கட்டணும். அது மர அதான் கட்டிக்கிட்டு இருக்கேன். புழு புழுன்னு இருக்கால தொலைச்சுவேன். ஓடல அப்ப நானும் கட்டுட்டா. இந்த ஓலையை மட்டும் எடுத்து எடுத்தா அன்னை கட்டுறேன். இனி நான் என்ன பண்ணணும்? இல்ல விசாமி நம்ம வீட்டுல கொண்டு விட்டு வரல. சிறையளவு தாங்க முடியல. நான் போக மாட்டேன். நான் குடிசை கட்டத பாப்பேன். அப்ப புழு புழுன்னு இல்லாம கொஞ்சம் அமைதியா நில்லு. சரிண்ணே. ஏனே இதே மாதிரி நானும் எப்பனே குடில் கட்டணும்? இந்த ஜென்மத்துல உனக்கு அந்த பாக்கியம் இல்ல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா என் கூட பிறக்காத. அப்போ உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். என்ன இல்லல, நீ மட்டும் குடில் கட்டுவ, நாங்க மட்டும் கட்டக்கூடாதோ? நானும் கட்டுவேன். பேசாம இந்த ஓலை எடுத்து குடுல. பெரியத்தா பெரியத்தா என்ன எல்லாம் கட்டிட்டீங்களா? நேராவுதுன்னு அம்மா சொல்லி விட்டாவே. சீக்கிரம் வேலைய முடிப்பீலாம். அப்புறம் எல்லாரும் வந்துருவாங்கலாம். இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் சொல்லுனா. சரிங்க பெரியத்தா. ஆமா, அந்த ரெண்டு வெட்டி பல்லுல எதுக்குங்க? கொழுப்பு பத்தியில இந்த பிள்ளைக்கு. அதானே வாயப்பாரு வாயாடி. ஆமா, இவன் வாயே பேச மாட்டான் பாரு. எட்டி ஓடிடு கொன்னே போட்டுறதுக்க. என்ன அந்த பிள்ளை என்ன எப்படி பேசுது பாருன்னு. நீங்க சண்டை போட்டுட்டு இருங்க, எனக்கு வேலை கிடக்கு. ஏல, உனக்கு இங்க வேலை? ஏன்டி உனக்கு இங்க நெட்டி வேலை? இது எங்க அக்காக்கு சடங்கு. சடங்கு வைக்கிறதே நாங்க தான், மறந்துடாத. சடங்கு வைக்கிறது பெரியத்தா, நீ ஒண்ணு இல்ல. ரொம்ப வாய் பேசாத. ஒரு உனக்கு சடங்குக்கு நான் தான் இப்படி கட்டணுமா? ஒரு நான் உனக்கு எல்லாம் குளில் கட்ட மாட்டேன் பாத்துக்க. எனக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அம்மா தான் சொன்னாவ நீ இசைக்கு குடில் கட்டுன்னு. ஆமா, நான் இன்னிசைக்கு குடில் கட்டணுமா? ஏலே, நீ ஒண்ணு எனக்குல கட்ட வேண்டாம். நீ கட்டினா நான் அழுது உட்கார மாட்டேன். நான் தான் கட்டுவேன். பாக்க மாட்டே. இருல, நான் எங்க அம்மைய கூட்டிட்டு வரேன். யாமல இல்ல எதுக்குல? அம்மா தான் சொன்னாவ இசைக்கு நீ குடில் கட்டுன்னு. ஆமா, நாங்களும் முறை செய்யணுமாம்ல. உங்களை அத்தடி, இதெல்லாம் என்னது? இது இன்னிசை, உனக்கு நான் இப்படிதான் குடில் கட்டுவேன். நீங்க ஒண்ணு எனக்கு கட்ட வேண்டாம். பெரியத்தா, நீங்க கட்டுங்க அண்ணா. அதெல்லாம் முடியாது, நான் தான் கட்டுவேன். பெரியத்தா, நீங்க தான் கட்டன்னு சொல்லிட்டேன். இவமெல்லாம் கட்டவே கூடாது. இவனுக்கு கட்டவே தெரியாது. அதெல்லாம் எனக்கு கட்ட தெரியும். என்ன எனக்கு கட்ட தெரியுமானே? ஐயோ முடியல. எல்லாரும் போங்க, நான் கட்டுதேன். போங்க போங்க. அக்காவை கூட்டிட்டு வரணுமா? சீக்கிரம் கட்டி முடிப்பீங்களா? இந்த 2 செகண்ட்ல முடிஞ்சது. இப்ப கட்டி முடிச்சிருவேன். வயசுல கரெக்டா இருக்கும். சரிங்கத்தா. என்ன இவ ஒண்ணு மட்டும் அத்தா அத்தான்னு கூப்பிடுறா, எங்களை அத்தானே கூப்பிட மாட்டேங்கிறா. பேசாம நாம மூத்தவனா பிறந்திருக்கணும்ல. இந்த பயவுல நம்மள மதிக்குதானே பாரு. இருக்கட்டி எங்களுக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஆமல விடவே கூடாது. இல்ல சின்ன வாய் பேசுதாலுவே. அத்தாடி என்ன அழகா இருக்கு. ஏன்னா நான் உள்ள போய் உட்கார போறேன். இல்ல நான் போய் உட்கார்ந்தோம்ல. நான் தான் உட்காருவேன். இல்ல வா நம்ம 2 பேரும் உட்காருவோம். 2 ஓட அடிச்ச போங்கல. இதுல இயல் தான் இருக்கணும். ஏன் இயல் மட்டும் தான் உட்காரணுமா? நாங்க உட்கார கூடாதோ? இயல் மட்டும் தான் உள்ள இருக்கணும். வேற எவனா அதுல கை வைக்கிறத பார்த்த ரொம்பதான் இயலுக்கு சப்போர்ட் பண்ணுது நீ. போங்கடா. பெரியத்தா, கூட்டிட்டு வாங்க ரெடி ஆயிட்டு. உள்ள போமா, போய் உள்ள போய் உட்காரு வா. பயமா இருக்குதா. என் தங்கமே எதுக்கு பயப்படுத? உள்ள போய் உட்காரு போ. ஏம்மா என்னல? ஏம்மா இவன் நேத்து வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தா, இன்னைக்கு ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி தெரியுதா? விட்டா என்னோட பெரிய பிள்ளை ஆயிரம் போலுக்க. ஏம்மா இவன் என்னோட சின்ன பிள்ளை தானே. அத்தை சிரிக்காங்கத்த. அவன் தானே சிரிக்கான். வா. நான் வர மாட்டேன். உள்ள போய் உட்காரு போ. அத்தை, எனக்கு பயமா இருக்கு. சரி போ சொல்லுங்க அத்தை. அவன் தானே குச்சி கட்டணும். அப்புறம் அவனை போ சொல்லுதா? எனக்கு பயமா இருக்கு. போ சொல்லுங்க. சரி நான் கிளம்புறேன். உள்ள போய் உட்காரு. நானும் போக மாட்டேன். இவன் எப்படி உள்ள உட்காதானு நான் பாக்கணும். இல்லை வாங்க. போ சொல்லுங்க அத்தை. என்ன போங்கல. அவன பயப்படானே தெரியல. போங்க. சரிங்கம்மா.
சரிங்கம்மா. அம்மா உள்ள போய் உட்காருப்போம். சரிங்க அத்தை. மைனியா இயலு எவ்வளவு லட்சணமா அழகா இருக்கா பாருங்க. ஆமா பார்த்தேன். சாத்தி நல்லா இருக்கணும். என் வீட்டுக்கு வர போற மருமவ அது என்ன அழகா இருக்கா, என் தங்கம், என் வயிறம். என் விமலுக்கு பொருத்தமா இருப்பா. அவனுக்கு ஆசை இருக்கு. பாத்தியாட்டி அக்கால மட்டும் எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிக்காத. அதானே அம்மா அம்மா உனக்கு என்ன வேணும்? என்ன தூக்குங்க. ஆமா எனக்கு ஒரு தூக்கி சமக்கதான் நேரம். உங்க அப்பா கிட்ட போ. யாருக்கு வயசாவது இன்னும் தூக்குங்கன்ட்டாலேதான். அம்மா என்ன எனக்கு சடங்கு வைக்கல. இப்ப தூக்க சொன்ன அப்புறம் சடங்கு வைக்க சொல்லுதா? தூக்கி வச்சுக்கிட்டே சடங்கு வைங்கம்மா. இதெல்லாம் உன் அண்ணன் கொடுக்க செல்லம் பாத்துக்க. லூசா ஆக்கி வச்சிருக்காவ. செல்லம் கொடுத்து 6ஆம் கிளாஸ் படிக்க இன்னும் தூக்க சொல்றா. இதுல வேற எனக்கு சடங்கு வைக்கணுமா? மாமா அங்க நிப்பாவ, போய் தூக்க சொல்லு போ. ஒரு நாளைக்கு எத்தனை சட்டட்டி மாத்திக்க 2 பேரும்? எனக்கு துவைக்கிறதுக்கு ஆவி ஜீவனாட்டி இருக்குது. அக்கா மட்டும் புது புது துணியா போடுதா, நான் போடக்கூடாதோ? அவ சடங்கா இருக்கா அதனால போடுதா. உனக்கு என்னடி? நானும் சடங்கா இருக்கேன். சரி விடுங்க மைனி. இப்படிதான் லூசுத்தனமா பேசிக்கிட்டு அலைதா பாத்துக்க. வரவகிட்டியும் போறவகிட்டியும் நான் சடங்காயிட்டேன் பாத்துக்க. ஏன்டி இன்னிசே நீ அப்படியே சொன்ன? ஆமா அவ மட்டும் சடங்காயிட்டேன்னு சொல்லுதா, நான் சொல்லக்கூடாதோ? நாத்தே யாராவது புள்ள இல்லைன்னு சொன்னாச்சாவது இதை தூக்கி கொடுங்க. என்னால முடியல. கேட்டியா? ஏன் மைனி அப்படி சொல்லாதீங்க. ஏன் யாருக்கா கொடுக்கணும்? என் வீட்டுக்கு கொடுங்க, நான் வச்சுட்டு போறேன். அத்தடி உன்னை அத்தை தத்து எடுத்துருக்காவலாம். அம்மா என்ன நீங்க தத்து கொடுத்துட்டீல? ஆமா அத்தைக்கு நீ வேணுமா? தத்து எடுத்துக்கிட்டாவ. நான் எப்போ வீட்டுக்கு போனேன்? கையோல ரெடியா தான் இருக்குன்னு நினைக்கேன். வரும்போது வரலாம். நீ கட்டாயம் வரணும் பாத்துக்க. ஒன்ன மாதிரி வீட்டுக்கு ஒண்ணு தேவை. அப்பதான் வீடு கலகலன்னு இருக்கும். என்ன எனக்கு இதே மாதிரி குடிலாம் கட்டுவீங்களா? கட்டிடுவோம். எனக்கும் பெரிய தந்தான் கட்டணும். வாயி அம்மா இந்த 3வது பேசியே கொன்னுரும் போல ஆட்களை. யாவட்டி இப்படி வாய் பேசுத நீ? மூத்தது வாயே திறக்காது, பேசாமலே கொல்லுவா. நீ பேசியே கொல்லுத. நீ ஒண்ணுதான் கொஞ்சம் புத்திசாலி. ஆனா நீ வளரும் போது உன் லட்சணம் தெரியும். ஐயோ சரி மேனி பிள்ளைக்கு மாலை மாத்திச்சிருமா? ஆமா ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாவ. மாலை போட சொல்லிருமா? ஐயா விமலே, நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளைய மாலை போட சொல்லு. சரிங்க மேனி. விமலே என்னம்மா? ஐயா மாலை போடணும், சீக்கிரம் வா. ஐயம்மா நான் மாலை போட்டுட்டாமா? ஆவிச்சிவனை எடுக்காதட்டி. நல்ல நாள் அதுமா உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைக்க. அடிக்க வச்சிடாத. விமலத்தா மட்டும் தான் மாலை போடணுமா? ஆமா பெரியத்தனை முறை செய்தாங்க, அவங்க தான் போடணும். அப்ப நான் போடக்கூடாதா? போடக்கூடாது. அப்ப எனக்கு ஒரு மாலை. சோப்பா நீ இப்பவே கூட்டு போயிருந்தியா? என்னால முடியல. எடுங்க வேணா, சின்ன பிள்ளைக்கு என்ன விவரம் தெரியும்? விமலே வாயா, வந்து மாலை போட்டுருவா. சரிங்கம்மா. பெரிய அத்தனை வர சொன்னா குரங்குகள் வந்திருக்குது. கட்டி என்ன பத்தி குரங்குன்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உனக்கு இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆமா நீ பண்ணுவ நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பாரு. எனக்கு ஒண்ணு நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். நான் அதான் டீ பண்ணணும். எருமா மாடு. எடி அவனுக்கு எத்தனை வயசு மூத்தவன்? அவனை பத்தி வா போடு பேசிக்கிட்டு இருக்க. அத்தான்னு சொல்லிருக்காமல. ஐயோ விடுங்க மைனி. அது ரெண்டு இப்பமா சண்டை போடுது. பிறந்ததுல இருந்தே ரெண்டுக்கும் ஏகா பொருத்தம் தான். இரு எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க. ஓடி போடா. இவன் என்கிட்ட உத வாங்க போறான்னு நினைக்கேன். இவ்வளவு போய் புத்திசாலி நினைச்சிட்டேனே. ஆய பாரு 7 ஊருக்கு. அந்த பயலுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்காளா? அவனோட மூத்த பையடி அத்தான கூப்பிடுடி. யாரு இவ? நானா அத்தான கூப்பிட மாட்டேன். கூப்பிட வைக்கிறேன்டி. உன்னை என்ன அத்தானு கூப்பிட வைக்கிறேன். முடியாது. கூப்பிட வைப்பா இந்த முகிலு. கூப்பிட மாட்டா இந்த இசை. என்ன நேரத்தை தான் உன்னெல்லாம் பெத்தனே எனக்கு தெரியல. எடுங்க வைனி. என் வீட்டுக்கு வர பிள்ளைல எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். எதுக்கு கவலைப்பட்டு இருக்கிய? அவளை பாட்டுல பேசிட்டு போறல. பேசுறதுனால இன்னும் குறைஞ்சா போயிட போறானுவே. இப்படியே எலியும் புனியமா இருந்தா எப்படி? வளர்ந்தவனு சரியாயிரும் மேனி. இப்ப ஒண்ணு கொண்டு சண்டை போட்டு கிடக்குது சின்ன பிள்ளை இல்ல. எனக்கு என்னமோ இவ சண்டைலாம் முடிஞ்ச மாதிரி தெரியல. நீதான் சமாளிச்சுக்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. என்கிட்ட பொறுப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ளை வர சொல்லி. ஐயோ விமலி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா அண்ணே எனக்கு கம்மலி எல்லாம் வாங்கியிருக்கால, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு நாத்து இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு? சும்மா சிம்பிளா முடிச்சா காணாதா?
அவன் அதுக்காகவே எப்பவுமே இந்த பணத்தை சேர்த்து வச்சிருக்கான் தெரியுமா? விமல் மாப்பிள்ள தான் நல்ல பொறுப்பா பிள்ளைங்களை வளர்த்துருக்க நாத்தே. இந்த காலத்துல எந்த பையில இப்படி இருப்பானுவ? சொல்லு. நடக்கிறதெல்லாம் நல்லதுதான் மேனி, விடுங்க. ஓடி குரங்கு முடி வெட்ட பாரு மங்கி மாதிரி. ஏன் வேற சேஃபே உனக்கு கிடைக்கலையாங்க முடி வெட்டதுக்கு? நான் எப்படி வெட்டினா உனக்கு நல்லா குருவி கொடு. மண்டைய பாரு சப்பான் மண்டை மாதிரி. தேன் குடு மண்டையா. எலி மூஞ்சி. குரங்கு மூஞ்சிடா உனக்கு. நான் உன்னை விட கலரு. நானும் கலர் ஆயிடுறேன். இப்ப வெயில் பட்டு நான் கருத்துட்டேன். இப்ப சொல்றேன், நான் இன்னும் ஒரே வருஷத்துல உன்னை விட கலர் ஆகி இந்த ஊர்ல நான் தான் பேரழகின்னு பேரு வாங்கல. நான் இசையே இல்ல. பொடி காக்கா கொஞ்சி. என்ன பத்தி காக்கா கொஞ்சின்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ இப்பவே கருப்பாயிர பாரு. என் கலரை பத்தலடி. நானும் கலராய் காட்டுறேன்டா. பொடி காக்காச்சி. சப்பா, இந்த புள்ளையில பெத்துட்டு நான் படுத பாடு இருக்குதே. என்னடி என்ன பார்த்து மூகில காக்காச்சிட்டு சொல்றாம்மா? காக்காச்சின்னு தானே சொன்னா, வேற எதுவும் சொல்லலையே. அவ என்ன பார்த்து காக்காச்சின்னு சொல்றான்னு சொல்லுதே. நீங்க அவனை அடிக்காம அக்காச்சின்னு தானே சொன்னான்னு சொல்லுதியே. நாத்தனார் மோவே என்னன்னா 9 உங்களுக்கு பாசம். பெத்த பிள்ளை மேல உங்களுக்கு பாசமே இல்ல. நான் அப்பாட்ட போறேன். போ போ, உங்க அப்பா அங்க வெட்டியா தான் உட்கார்ந்திருக்காவ. போ என் தங்கமே, என் வைரமே, நீ அத்தை கிட்ட வாமா. எல்லாம் மயிலே ஏக்ல பிள்ளை பார்த்து காக்காச்சின்னு சொன்ன. அவன் என்ன பத்தி தேன் கூட மண்டையான்னு சொல்லுதா. சொல்லிட்டு தான் பிறகு இழுவுதியாங்க நீ கிடந்துக்கிட்டே. அவன் மட்டும் என்ன மங்கின்னு சொன்னா. என்ன பத்தி குருவி மண்டையான்னு சொல்லுதாத்த. என்ன பார்த்து சப்பான் மண்டைன்னு சொல்றான். ஐயோ, ஊலாமட்ட வட்ட பேரலாம் அந்த ரெண்டு தான் வைக்கிது. பின்னாடி இதுல ரெண்டுத்துக்கு கயந்த பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஏண்டா விட்டு வீணா நீ கஷ்டப்படாத. நான் செஞ்ச பாவத்துக்கு நீ ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டமோ நஷ்டமோ அவ என் வீட்டு மருமகா. மாத்தினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டதேன்னு பிடிவாதமா நிக்க பாரு. உன்னெல்லாம் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. சப்பான் மண்டை. அம்மா என்ன பார்த்து சப்பான் மண்டைன்னு சொல்லுதாம்மா. ஐயோ, இல்ல கம்பு கண்டுத எங்க? காலையில இருந்து அடைத வரைக்கும் இவ சண்டைய பார்த்தா அம்மா இவ இலவுலதான் நிக்க வேண்டி இருக்குது. சும்மா இருங்க மைனி. அம்மா சப்பா, இந்த ஆம்பளை பையில கூட இவ்வளவு சேட்டை பண்ணல. இந்த பொட்ட பைய உளியில வர்ற வரத்து அம்மா என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. நாத்து நான் பிள்ளைல 3 பையிலையும் போட்டு வளர்த்தேன். இருக்கடம் தெரியாம இருப்பானுவேன். அதுக்கப்புறம் பிறந்த பையவளியில் என்ன பாடுபடுத்துது என் நாத்தே. உன் பிள்ளைல வளர்க்கும் போது கூட நான் இவ்வளோ பாடுபடல. பேசாம பிள்ளைல மாத்திக்கிடுவோமா? இவனை சேட்டையா பண்ண மாட்டானுவேன். கொஞ்சம் வீட்டுல வந்து பாருங்க, மூத்தவன் போட்டு அடி அடின்னு அடிக்கான். அதனால கொஞ்சம் அடங்கி கிடக்கானுவேன். உனக்காவது வீட்டுல மூத்தவன் கொஞ்சம் பொறுப்பா இருக்கான். இந்தா உட்கார்ந்து இருக்கு பாரு, இது எல்லாத்துக்கும் மேல வந்தது. இப்ப என்னமோ சோகமா உட்கார்ந்துருக்கா. இன்னும் 2 நாளா வாட்டத்தை ஆரம்பிப்பா பாரு. விடுங்க மயிலி, பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கும். பிள்ளைலாம் இருந்தா பரவாயில்ல, பேனாய போட்டுலாம் கட்டி எழுத 5 நிமிஷம் தான் ஆகுது. என்ன பாடுபடுத்துது பார்த்தல்ல. அம்மா என்னவா சொல்லு. எம்மா எம்மான்னு கூப்பிடுதியா என்ன? எனக்கு எப்ப சடங்கு? அதுக்கு நீ முத வளரணும். உன்ன மாதிரி நெட்ட கொக்கு மாதிரியா? என்ன பத்தி நெட்ட கொக்குன்னு சொன்ன, உனக்கு நான் இந்த மாதிரி குடியில் கட்ட மாட்டேன். நீ கெட்டவே வேண்டாம். உன் வயத்துக்கு கட்டி வைப்ப. நான் எப்படி உள்ள போய் உட்கார முடியும்? ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப வாய் பேசாத, மண்டையில கொட்டிடுவேன். எங்க கொட்டு பாப்பா. பயவுல ஒன்னும் நாத்தனார் பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்குது. எல்லாம் வா பொண்ணு சொல்லுது. அவனும் எவ்வளவு பெரிய பயலுவ. ஐயோ முடியலையே முடியலையே. உன்னை எத்தனை நாள் அத்தான்னு சொல்லியிருக்கேன். நீ மட்டும் என்ன அத்தான கூப்பிடுத? நான் மட்டும் உன்னை எதுக்கு அத்தான கூப்பிடணும்? அது லூசு முத்தமே, நீ பொம்பளை பிள்ளை, நான் ஆம்பளை பையன். ஆம்பளை பையனா இருந்தானே பொம்பளை பிள்ளையா இருந்தானே அத்தான கூப்பிட்டா ஒன்ன கூப்பிடணும், இல்லைன்னா கூப்பிட கூடாது. நீ என்ன லூசுன்னு கூப்பிடுத, நானும் உன்னை லூசுன்னு கூப்பிடுறேன். சரி சமா முடிஞ்சு போச்சு. எம்மோ சரிதானே? இந்த வாட்டி என்ன லூசுன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், கொட்டுல பூமிக்குள்ள போயிடுற குள்ளச்சி. இப்ப சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் சீக்கிரம் வளர்ந்தேன். வளர்ந்து உன்னோட பெரிய பிள்ளையாயி ஓ மண்டையில நான் கொட்டல. நான் இன்னிசையே இல்ல. முத வளரு பாத்துக்கலாம். கொல்ல கத்திரிக்கா. ஆமா, இதுக்கா நான் குடியில் கட்டணும்? இது எப்போ வளர்ந்து நான் எப்போ குடியில் கட்ட? ஏமா நான் சேஞ்ச் பண்ண பாரு. இசை நான் உனக்கு குடியில் கட்டட்டா? டேய் நான் தான் கட்டுவேன். இப்ப அவ்வளவு வரை ஓட விட்டு அடிக்க போறேன். அமைதியா நில்லுங்க. எம்மா இந்த விமல் எங்க தான் போனா? எங்க போனா? அத்தி விமல் மாப்பிள்ளை எப்படி இருக்காவ? மாப்பிள்ளையாவே ஆயிட்டான். எப்படியோ இவன் மனசுல அவ வந்துட்டா. அது போதும் எனக்கு. சேலை மாத்திரமா? தெரியும், நீ பார்த்து பண்ணு. அதை எனக்கு சின்ன மாலையை போட்டுட்டு மஞ்சள் தண்ணி ஊத்திரும். அதுக்கப்புறம் சேலை கட்டிக்கலாம் மேனி. பெரிய மாலை அப்புறம் மாத்திக்கலாம் இங்க. ஆமா மேனி. சரி, அத மாப்பிள்ளை போட சொல்லு. ஐயா விமலே, நாளை அவளுக்கு போடுமா?
ஆ சரிங்கம்மா. அம்மா ஈலே எந்திமா. சரிங்கம்மா. எம்மலே கட்டில மாலை போடியா. ஆ சரிங்கம்மா. மாலை போடியா. ஆ சரிங்கம்மா. அத்தங்கல உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. இன்னும் வேண்டாம் இருக்கட்டும். இல்லையா ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் பண்ணு. அவன் நல்லா இருப்பான். இப்பவும் நல்லா இருப்பான். இருங்கக்கா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதா. காலையில வேண்டாம். சரி. ஐயோ மாப்பிள்ளை என்ன இவ்வளவு விலை கொடுத்து இதெல்லாம் வாங்கியிருக்காவ. டீ அக்காக்கு எவ்வளவு பெரிய நெக்லஸ் பாரு. அத்தி எவ்வளவு பெரிய நெக்லஸ். ஏன் தாத்தி என்ன இவ்வளவு பெருசு வாங்கிட்டு வந்திருக்கா மாப்பிள்ளை. மைனி இது கம்மி. அவன் எக்கச்சக்கம் வாங்கி வச்சிருக்கான். இது தண்ணி ஊத்துக்கு முன்னாடி போடணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த வாங்கிக்க. நாத்து என்ன வேலை பார்க்க எக்கச்சக்க செலவாயிருக்குமே. ஆயிட்டு போட்டுமே எனக்கு என்ன பொம்பளை பிள்ளை எல்லாம் அண்ணன் பிள்ளைகள் தானே. எனக்கு எங்க சம்பாத்தி எல்லாமே என் அண்ணன் பிள்ளைகளுக்கு தான். அவளுக்கு போகதான் மிச்சம். இந்த போட்டுக்க. நான் கொலுசு தானே கேட்டேன். அட பாதவத்தி கொலுசு வேற கட்டிருக்கா. அம்மா அக்கா கம்மலும் கேட்டிருக்கா. ஐயோ எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாம் உனக்கு தான். அப்போ நமக்குலாம் கிடையாதா? அத்தாவே எனக்கு. நான் எடுத்து தரட்டா? நீ எனக்கு. ஆமா. முதல்ல இன்னும் 12ஆம் கிளாஸே முடிக்கல. ஓய் இந்த வருஷம் நான் 12 முடிச்சுவேன். அடுத்த வருஷம் நான் இன்ஜினியரிங் போறேன் தெரியுமில்ல. 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயாக்கு கை நிறைய சம்பளம் தெரியும்ல. 4 வருஷத்துல நான் +2 வந்துருவேன். அதுக்குள்ள நீ பெரிய பிள்ளை இருக்கியா? ஆமா இப்பமே 8ஆம் கிளாஸ் படிக்க. நீ இன்ஜினியரிங் போகும்போதே நான் +2 படிச்சிருவேன். ஆமால்ல. நான் கொலுசு தானே கேட்டேன். வாங்கி வச்சிருக்க. அது வச்சிருக்க. இத முதல்ல போட்டுக்க. சரி எவ்வளவு போட்டுடு. நானா? போடுங்க மாப்பிள்ள. மாலையே போட்டுட்டேன். இத போடுங்கல போடு. நான் வேணா போடட்டுமா? இல்லம்மா கேட்டேன். சூப்பா கழுத்தே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் 10 பவுனாவே இருக்கும். பிடிச்சிருக்கா? இவளுக்கு என்ன அளவு தெரியும்? நெக்லஸ் பிடிச்சிருக்கா? ஆனா குத்துது. சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு போய் கலப்பிக்க. சரி பாத்தியாட்டி அக்காவுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு. பேசாம நான் பிறந்திருக்கலாம். 2வது போய் பிறந்துட்டேனே. பிறந்தாலும் எங்க அண்ணன் உனக்கு எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்படி 2வது பிறந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம ஆயிட்டேனே. நான் உனக்கு செஞ்சு போடுறேங்க. உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் வேலை பார்த்து உனக்கு செஞ்சு போடுறேன். பாப்போம். கட்டாயமா செஞ்சு போடுவேன். எனக்கு முகில் செஞ்சு போடுறேன்னு சொல்லிருக்கான். டி டேய் அகில். என்ன? பெரிய காலுக்கு பெரியத்தா நெக்லஸ் எல்லாம் செஞ்சு போட்டுட்டாவ. இவளுக்கு முகிலத்தான் செஞ்சு போடுறேன்னு சொல்லிட்டாவ. உனக்கு நான் செஞ்சு போடணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படித்தானே? ரோட்ல போனதுக்கு செஞ்சாலும் செய்வேனே தவிர உனக்கு மட்டும் நான் செய்யவே மாட்டேன். என்ன நெட்ட குரங்கு கூப்பிட்டல உனக்கு நான் செஞ்சு பண்ணுவாங்க. அப்ப நீ எனக்கு செஞ்சு போட மாட்டியா? அத்தானு கூப்பிடு. அதுக்கப்புறம் செய்யலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை அத்தானும் கூப்பிட வேண்டாம். நீ எனக்கு முறையும் செய்ய வேண்டாம். ரோட்ல போறவளுக்கே செஞ்சுக்க. புள்ள கத்திரிக்கா இருடி உனக்கு இருக்குது. போடா போடி. நல்லதா இருக்கு. ஐயோ கண்ணே பற்று போல இருக்குதே. அண்ணனுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இதெல்லாம் இவன் எப்படி பண்ணுறான்? நாத்தே நீ புள்ளைல என்ன பொறுப்பா வளர்த்திருக்க தெரியுமா? அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இலை பிடிக்கும். அவன் தான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். பிடிச்சா சரிதான். நான் உட்காரட்டா? கால் வலிக்கு. நீ உட்காரு. கீழே உட்கார முடியல. ஸ்டூல் எடுத்துட்டா? சரி மர்மனே இப்ப ஸ்டூல்ல உட்கார கூடாது. கீழே தான் இருக்கணும். எப்படியா கீழே உட்காரு. அப்பதான் கர்ப்பப்பைக்கு நல்லது. கீழே உட்காரு. அது உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல. கீழே உட்காரு. மாட்டேன். நான் சேர்ல தான் உட்காருவேன். பிடிவாதத்தை ஆரம்பிச்சிட்டாலே. சரி உட்காரு. மணி மஞ்சள் தண்ணி ஊத்திரோமா? சரி நாத்தே நீ தானே எல்லாம் பலனும் பண்ணு. சரி எல்லாரும் வெளியில போகலாம். நாங்க என்ன எல்லாம் போகல. எல்லாம் அண்ணம்லாம் போயிட்டாங்களே. நீங்களும் போகல. நாங்க நிப்போம். அம்மா திட்டு வாங்கிடாத. போ. ஏய் ஏலிசை போக. நானுமா. நீ ரொம்ப பெரிய மனுஷியோ. போடி. படா. சப்பா இதுக்கு சண்டை மட்டும் வைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வேணி நான் மஞ்சள் தண்ணி ஊத்துதேனா? நமக்கு வேற யாரு இருக்கா ஒன்ன விட்டா? நீயே எல்லாம் பாத்துரு. சரிங்க வேணி. என் வீட்டுக்கு வரப்போற குல தெய்வம் நல்லா இருக்கணும். இங்க பாரு இனி கொஞ்சம் வாயை குறைச்சி அடக்க உடக்கமா நல்ல பொறுப்பா இருக்கணுமா? சரிங்க. நீ மஞ்சள் தண்ணி ஊத்தி நான் வாரேன். துணி ஒன்று எடுத்து வரேன். நமக்கு வெளி சொந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் ஒத்த கொத்த இருக்கோம்.
பார்த்து சுதானமா நடந்துக்கணும், பொறுப்பா இருக்கணும், எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஆசை பாசமா இருக்கணும். சரிங்க அத்தை. நீதான் வீட்டுக்கு மூத்தவா, பொறுப்பா இருந்துக்கமா தங்கம். சரிங்க அத்தை. ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, தெரியாத பையன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது என்ன? சரிங்க அத்தை. பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்ட்டு பின்னாடியே வருவானுவ, எவ்வளவு ஏற எடுத்து பார்க்க கூடாது. சரிங்க அத்தை. தனியா எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது. நம்ம வீட்டு பசங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. உனக்கு என்ன வேணாலும்